வணக்கம். இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ண போகிறோம். எலெக்ஷன் டைம், அதனால மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் பெருசாக இருக்காது. இது ரீகால் பண்ணிக்கலாம். இது என்னென்ன கவர்மெண்ட் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதை பற்றி மட்டும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மகளிர் உரிமை தொகையாக 1.31 கோடி பேருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 எவ்வளோ பேருக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.31 கோடி மகளிருக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் காலை உணவு திட்டம் மூலமாக 19 லட்சம் மாணவர்கள் சத்தான உணவு உண்கின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்றாங்க. அப்புறம் புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ் புதவுலனும் 1000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்டா தேர்தல் அறிக்கையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் ருபீஸ்க்கான கூப்பன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஜெயிச்ச ஆட்சி வந்ததுக்கப்புறம் நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அடுத்து பீகார்லையும் இப்போதான் அதே மாதிரி தான் உரிமை தொகையுமே கொடுத்துருந்தாங்க. அடுத்து இப்போ மகளிர் உரிமை தொகை ரூபாய் 3000 அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அசாம்லையும் சொல்லியிருக்காங்க. அசாமில் எலெக்ஷன் நடக்க போகுது. அசாமில் மொத்தத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அதில் ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. மே 4 ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. அங்கே மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் கொஞ்சம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். செயற்கை வைர தொழில்நுட்ப ஆராய்ச்சி சென்னை ஐஐடி சாதனை. வைரங்கள் பூமியிலிருந்து வெட்டி எடுப்பதற்கு பதிலாக தொழில்நுட்பம் மூலமாக செயற்கையாக தயாரிக்கலாம் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சென்னை ஐஐடி ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் ரிசர்ச் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மா அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு கி விட்டல் ராவ் அம்சன் குமார் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மா அரங்கநாதன் இலக்கிய விருதுகள் அவரது நினைவை ஒட்டி 2018 முதல் ஆண்டுதோறும் ஏப்ரல் 16ஆம் தேதி இலக்கிய அமைப்பு சார்பில் வழங்கப்படுகின்றன. கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, ஆராய்ச்சி நூல்கள், கவின்கலை, விமர்சனம் என இலக்கிய துறையில் பல்லாண்டுகளாக பங்களித்து வரும் சிறந்த படைப்பாளிகள் இருவருக்கு அவர்களுடைய ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்பு செயல்பாடுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்படுகின்றன. விருதுடன் ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசும் வழங்கப்படும். மா அரங்கநாதன் இலக்கிய விருது யார் கொடுக்குறாங்க? கி விட்டல் ராவ், அப்புறம் அம்சன் குமார். அடுத்த நியூஸ், உலகின் சிறந்த பல் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றது சவிதா பல்கலைக்கழகம். உலகின் சிறந்த பல் மருத்துவ கல்லூரி, அந்த பல் மருத்துவ கல்வி, டென்டல் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன்ல சவிதா இன்ஸ்டியூட் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் இருக்கனால நம்ம அது இம்பார்ட்டன்ஸ் பெருசா இல்லை. ஸோ திருக்குறள் பார்ப்போம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சரை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, உலகின் முன்னணி கல்வி நிறுவனமாக மீண்டும் நாலந்தா வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டம் ராஜ்கீர் பகுதியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நாலந்தா யூனிவர்சிட்டி உலகத்தில் மீண்டும் உங்களுக்கு பழைய மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசியிருக்காங்க. உலகின் முன்னணி கல்வி நிறுவனமாக மீண்டும் நாலந்தா வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, செமிகண்டக்டர் விநியோகிப்பாளராக வலிமை பெறும் இந்தியா. ஸோ செமிகண்டக்டர் இந்தியா ஒரு நல்ல சூப்பர் பவராக வரணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. அப்புறம் சாம்ராட் சம்பிரதி சமண அருங்காட்சியகம் திறப்பு. சாம்ராட் சம்பிரதி அந்த அருங்காட்சியகம் சமணர்கள் தொடர்பான ஒரு அருங்காட்சியகம். குஜராத் மாநிலம் காந்திநகர் மாவட்டம் அருகே உள்ள கோபா கிராமத்தின் ஸ்ரீ மகாவீர் சமண ஆராதன கேந்திர வளாகத்தில் சாம்ராட் சம்பிரதி என்ற அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்ராட் சம்பிரதி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சாகித்ய அகாடமி விருது. ஸோ டெல்லியில் சாகித்ய அகாடமி விருது அதை பற்றி போட்டிருக்காங்க. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூலுக்காக 2025ஆம் ஆண்டு ஆன சாகித்ய அகாடமி விருதை சாகித்ய அகாடமி தலைவர் மாதவ் கௌசிக், துணைத் தலைவர் குமுத் சர்மா ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எழுத்தாளர் தமிழ்செல்வன். ஸோ தமிழ்செல்வன் அவர்களுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. தமிழ் சிறுகதையின் தடங்கள், அந்த தமிழ் சிறுகதையை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக சாகித்ய அகாடமி வழங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.